நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு விஷயம் கேள்விப்படுவேன். விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போனால் சாப்பிடாம யாரும் அனுப்ப மாட்டாங்க. அவங்க அலுவலகத்தில் வந்து எல்லாருக்கும் அப்படி ஒரு சாப்பாடுலாம் அப்படி போடுவாங்கன்னு சொல்லி, இது வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு டிவியில் பார்க்க தான் பார்க்குறேன். அந்த சொல்லாதவங்களே இல்லை. நான் செல்வமணி சார்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் வந்து அவர் 2 படம் கம்பெனிக்கு பண்ணியிருக்காரு. அப்போ அவரை பற்றியெல்லாம் நிறைய செல்வமணி சார் சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் வந்து என்னன்னா நெகட்டிவாக வந்து சொல்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்படி ஒரு எல்லாருக்கும் வந்து ஒருத்தர் நல்லவராக இருக்காதுங்க வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப அபூர்வம். யாராவது வாட்ச்மேன் வந்து வீட்டுக்கு வந்து ஷூட்டிங் லேட்டாக வந்தாருன்னா தூக்கிட்டாங்கன்னா வாட்ச்மேன் தூக்கத்தை கெடுக்காம இருக்கிறதுக்காக ஏரி குச்சி உள்ளே போவாராம். அப்படி ஒரு மனசு அவருக்கு. பெரிய பேரன்பு, அதான் அவருடைய தைரியத்துக்கும் மிக முக்கியமான காரணம். அரசியலில் வந்து உடல் ரீதியாக அவர் நல்லா இருந்திருந்தாருன்னா அவர் வந்து மிக முக்கியமான இடத்த நிச்சயமாக தொட்டுப்பார். அது எல்லாருக்குமே தெரியும். சினிமாவிலையும் வந்து மிகப்பெரிய அவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அப்படி அவருக்கு வந்து நீங்கள் பெரிய நாள்லாம் மிகப்பெரிய ரசிகர் அவருக்கு. அவரோட நான் படம் பண்ண வேண்டியது அது 2 தடவை மிஸ் ஆச்சு. வந்து எப்போ சந்தித்தாலுமே வந்து அப்படி ஒரு அன்போட நம்மளோட பேசுவாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. வந்து ஒரு ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைய தினம் கோடிக்கணக்கான மக்களுடைய மனதில் இன்றும் ஒரு கம்பீர ஒரு ராஜாவாக வீற்றிருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவரினுடைய இதயங்களை கொள்ளை கொண்ட எங்கள் பாசத்திற்குரிய கேப்டன் அவர்கள் இன்று மறைந்து விட்டார் அப்படின்ற இந்த விஷயத்தை இன்னும் எங்களுடைய மனது ஏற்க மறுக்கிறது. கேப்டன் அவர்களை சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் கேப்டன் ரசிகர்கள். அவரை பார்த்து அவரை மாதிரியே எங்களுடைய நடை உடைகளை மாற்றி நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தங்கமான மனதிற்கு சொந்தக்காரர். ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொந்த காசிலிருந்து பல கோடிகளை வாரி இறைத்த வள்ளல் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டார் அப்படிங்கிறத மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் கிராமத்திலேருந்து கிளம்பி வந்து கேப்டனோட ஒரு படம் பணியாற்றினது என்னுடைய வாழ்நாளில் எனக்கு அந்த இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படி தான் சொல்லணும். மரியாதை திரைப்படத்தில் கேப்டன் கூட நான் பணியாற்றியிருக்கேன். அப்போ நடந்த அந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனித நேயமிக்க ஒரு மனிதரை எல்லாரையும் ஒரே மாதிரி மதித்து பழகக்கூடிய, எல்லோருக்கும் ஒரே உணவை கொடுத்து தான் எல்லாரையும் சாப்பிட வச்சு சந்தோஷப்படுற ஒரு அற்புதமான உயரிய உள்ளம் கொண்ட எங்களுடைய கேப்டன் இன்று நம்மையெல்லாம் விட்டு பிரிந்தது மிகவும் வேதனையாக இருக்கிறது. கேப்டன் எங்கேயும் போகல. நல்லவர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய காலடியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக கேப்டன் அவர்கள் அந்த தெய்வத்தோட அந்த காலடியில் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படி தான் சொல்லணும். அவர் மறைந்து விடவில்லை. இன்று அவருடைய உடல் மறைந்தாலும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு எங்களுடைய கேப்டனுடைய நினைவுகள் எங்களுடைய மனதிலும் இந்த உலகத்தினுடைய அனைத்து இடங்களிலுமே வியாபித்திருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் அன்போடு சொல்லி, கேப்டனுடைய ஆன்மா சாந்தியிலையும் அவரை பிரிந்திருக்கக்கூடிய அந்நியார், அவருடைய மகன்கள் எல்லாருக்கும் இந்த எங்களாலே தாங்க முடியல. ஆனால் இந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கணும். கேப்டன் அவர்களுடைய ஆன்மா சாந்தியடையணும் அப்படின்றத இந்த நேரத்தில் தமிழகத்தின் மனிதநேய பண்பாளர், இந்திய அரசியலிலும் தமிழக மக்களின் மனதிலும் தமிழ் திரையுலகிலும் நீங்கா இடம்பெற்றவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த். அவரை போல்
இன்னொரு மனிதரை நான் வாழ்ந்த காலத்தில் பார்த்ததே இல்லை. கண்ணுக்கு தெரிந்து அப்படி ஒருவர் இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. ஒரே என்னுடைய ஊரிலிருந்து வந்திருந்தாலும் எனக்கு திரையுலக முன்னோடியாக இருந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு எனக்கு பேரதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் இருக்கிறது. அவர் இறைவனுடைய திருவடி நிலையில் அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி. தங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம எழுந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுலேருந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் பார்த்துருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமாக அவ்வளோ அக்கறையோட அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பாரு. யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷங்களை எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறது நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். கேப்டனுடைய மரணங்கிறது இன்றைக்கி தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி தமிழகம் முழுக்க எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமாகவே இதை பார்க்குறோம். காரணம், கேப்டனுடைய மரணங்கிறது இன்றைக்கி தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு பெரும் துயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. காரணம், ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் சக மனிதனோடு ஒரு யதார்த்தமான வாழ்வியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதராக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். எதிரிக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோடு நான் பணிபுரிந்த ஒரு 4-5 படங்கள்லேயே பார்த்தேன். அவருக்குள்ள இவ்வளவு கருணை உள்ளமும் ஈகை குணமும். எப்போதுமே அவரை வேறு ஒரு படத்தில் தான் பார்க்க முடிஞ்சது. அவருடைய சின்ன சின்ன கோபத்துக்கு பின்னாடியும் ஒரு அறம் சார்ந்த நியாயம் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை எல்லா வகையிலும் நேசிக்க முடியும் என்றால் அது கேப்டனை தவிர வேறு யாரையும் நம்ம நேசிக்க முடியாது. அவருடைய இடத்தை இனி எவராலும் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் எழுந்து வந்த கேப்டன் மீண்டும் அவர் நலம் பெற்று வருவார். அவருடைய பெரும் ஆற்றலையும் அந்த அன்பையும் இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அது பொய்த்து போகும்போது தான் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. மரணம் பொதுவான விதி என்பது தெரிந்தும் சிலருடைய மரணத்தை மட்டும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாகத்தான் கேப்டனுடைய இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அவருடைய ஆசைகளும் கனவுகளும் ஏக்கங்களும் அவர் பிள்ளைகள் வாயிலாக இந்த மண்ணில் நிறைவேறணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல தலைவனை இந்த நாடு இழந்துருச்சு. இப்படி ஒரு மனிதனை மீண்டும் நம்ம சந்திக்க போவதில்லை. இப்படி ஒரு மனிதனின் இழப்பு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது அதுவே நான் செஞ்ச பாக்கியமாக நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி.